உடனே மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்தாரு. மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்த உடனே காலையில உதயநிதி வந்துட்டாரு. ஏன்? இதுதான் நம்ம பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா அவங்க கையில் எடுத்தாங்க. அந்த பிரச்சாரம் இன்னொரு 32 மாவட்டம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய எழுச்சிகள். ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு என்ன தெரியுமா? தலைவரை டச் பண்ணிட்டாங்க. உதயநிதி அவர்களே, மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, செந்தில் பாலாஜி அவர்களே, உங்களுடைய 3 பேர் கூட்டணியோடைய சூழ்ச்சி கரூர் மக்களே தூக்கி எறிஞ்சாங்க 30 நாள்ல. அது இந்தி டெல்லி தான் தமிழ்நாடா சரி அப்படின்னு கேட்பாங்க. இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே படக்குழுவை பொங்கல் விழாவுக்கு அப்படியே அனுப்பிச்சு விடுவாங்க பேக் பண்ணி. எங்க பொங்கல் விழால இந்தியில கொண்டாடிட்டு இருப்பாங்க. அங்க போய் படக்குழு, அந்த படக்குழு உதயநிதி அவர்கள் தெரியாம போகுமா? ரெட்ஜ நிறுவனத்தோட தெரியாம போகுமா? அப்ப எந்த விதத்துல சிறுபான்மை மக்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க? இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா, ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிப்பாங்களாம். நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கணுமா, ஆனா நம்ம பி டீமா. இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, கழக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களே, நண்பர் நிர்மல்குமார் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் அவர்களே, சென்னை முழுவதும் இங்க வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், 2026ஆம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, சென்னை எல்லோருக்கும் ஒரு முகவரி. திருச்சியில படிச்சுட்டு சென்னையில் 1999 இருந்து இங்க இருக்க நேரு ஸ்டேடியத்தோட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல வந்து பயணம், கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல என்னோட பயணம் ஆரம்பிச்சிச்சு. அன்றையிலிருந்து சென்னை என்னுடைய முகவரி, என்னுடைய இருப்பிடம். பிறப்பிடம் திருச்சி, என்னுடைய முகவரி சென்னை. இங்கிருந்தான் வளர்ந்தேன், முகவரி கொடுத்தது சென்னை. ஆனா அந்த சென்னை இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும். இந்த சென்னையில 16 எம்எல்ஏக்கள், 4 அமைச்சர்கள். ஒரு அமைச்சர் நடந்துகிட்டே இருப்பார், முதலமைச்சர் முன்னாடி பின்னாடி. சைதாப்பேட்டை எம்எல்ஏ மா சுப்பிரமணியன். அடுத்தது இந்த தொகுதியோட எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர். அப்புறம் நம்ம சேகர் பாபு அவர்கள், அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள். 4 அமைச்சர்கள் இருந்து சென்னை எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு தாட்டும் மழை வரும் பொழுது அவங்க தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேட்டியை கட்டுக்கிட்டு இறங்குவாரு. ஒரு போட்டோ அடுத்து தினத்தந்தியில வரும். ஆஹா, இந்த மக்களுக்கு எவ்வளோ உழைக்கிறாரு. வெள்ளம் வரும் பொழுது சாப்பாடு கொடுக்குறாரு, அரிசி கொடுக்குறாங்க, வேஷ்டி கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கும்போதெல்லாம் தெரியும், பரவாயில்லையே மக்களோட மக்களா இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே வெள்ளம் வரும் பொழுது. சரி, ஓகே, அவங்க தாத்தா தான் இருந்தாரு. அடுத்தது அவர் மகன் வந்தாரு, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் இப்ப பேண்ட் போட்டுக்கிட்டு மலையில நடந்துகிட்டு மக்களோட மக்களாக இருக்கிறேன்னு திருப்பியும் ஒரு செய்தி. அதுக்கப்புறம் அவருடைய பேரன், கலைஞருடைய பேரன் உதயநிதி மழை வரும்போதெல்லாம் இறங்கி நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா சென்னை வாழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததே கிடையாது. வேளச்சேரி முதற்கொண்டு, கொளத்தூர் முதற்கொண்டு ஒவ்வொரு ஏரியாவும் மழை வரும் பொழுது நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலத்துல இருக்கோம்.
கிட்டத்தட்ட 40% ஸ்லம்ஸ் சேரிகள் அதிகமாக இருக்கு. குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது. அதோட பேரை மாத்திட்டாங்க இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு சென்னை மாறி இருக்கா? பூர்வக்குடி மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் மக்களுடைய நிலைமை மாறி இருக்கா? இன்னைக்கு எதுவுமே மாறல. ஒவ்வொரு வருஷமும் கூவத்திலையும் அடையாறுலையும் வெள்ளம் வரும் பொழுது மக்கள் எப்பயுமே வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த 16 தொகுதியிலும் அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. 1962 இருந்து சென்னை திமுகவோட கோட்டை, யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்கான ஒரு ரவுடி பலம், அதற்கான ஒரு பண பலம், இதையெல்லாம் தட்டி கேட்டா அடுத்த செகண்ட் காவல்துறையை வச்சு அடக்குமுறை. இங்க இருக்க மாவட்ட செயலர் சொன்னாரு, இங்க இருக்க சிற்றரசு துணை முதலமைச்சர் பெயரை சொல்லிக்கிட்டு எந்த அளவிற்கு இங்க வந்து செயல்படப்படாம நிப்பாட்டுறாருன்னு. அதிகாரமும் பணபலமும் இந்த தேர்தல்ல 26ல எங்க அண்ணன் தலைவர் முதலமைச்சர் ஆறும் பொழுது உங்களை எப்படி தூக்கிறீன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் சென்னையில. ஒரு இலவச பேருந்துங்கிறாங்க, சொன்ன டைமுக்கு பஸ் வராது, நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இதுல வட சென்னை ஒரு மாதிரியும் சென்னை தென் சென்னை ஒரு மாதிரி இருக்கும், மத்திய சென்னை ஒரு மாதிரி இருக்கும். வட சென்னைக்குள்ள பெரும்பாலும் சேரிகளும் ஸ்லம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அங்க ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஒரு சரியான மருத்துவமனை இருக்கா? சரியான பள்ளிக்கூடம் இருக்கா? இந்த திமுக வட சென்னை மக்களை எந்த அளவிற்கு தவறா யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வட சென்னை தென் சென்னையில இருக்கக்கூடிய முன்னேற்றம் ஏன் வட சென்னையில இல்லை? அப்ப இந்த சென்னையுடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது சொன்னார், சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னு சொன்னார். மக்கள் நம்மளே மேயராக்குனாங்க. அடுத்து துணை முதலமைச்சர் ஆனார், இல்ல இந்த சென்னையை சிங்கப்பூரா மாக்குவேன்னு சொன்னார். அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு நீங்க முதலமைச்சராகவும் ஆயிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை வரும் பொழுது கொடையை எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும் வந்து வாக்கிங் போயிட்டு ஒரு நடிப்பை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா சென்னை மக்களுடைய வாழ்க்கை மாறினதா வரலாறு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் சென்னை மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்க சொல்றீங்களே பெரிய பெரிய அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் தேர்தல் தெரியும், தேர்தல் வேலை நல்லா செய்ய தெரியும். மாண்புமிகு மாவட்ட செயலர் அவர்களே, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தலைவருடைய ஒரு முகம் போதும், தலைவருடைய ஒரு முகம் போதும். அவர்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி தலைவர் பேசும் பொழுது இந்த நாடே அதிர்ந்துச்சு. எப்படி அதிர்ந்துச்சு? எடுத்தவொடனே ஆரம்பிச்சாரு, 1 மாசமா தலைவர் மேல குற்றச்சாட்டு, அவரு பேசல, அவருக்கு அழுத்தம், அவரு கொஞ்சம் பயந்துட்டாரு, மிரட்டிட்டாங்க, அவ்வளவுதான், சிம்பிள் வராது, தேர்தலை விட்டே போயிடுவாங்க. திமுக எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான பிரச்சாரம் இது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக நம்மளை மட்டும் பார்த்துதான் பயப்படுது. இந்நேரம் 38 டிஸ்ட்ரிக்ட்ல 32 டிஸ்ட்ரிக்ட் தலைவருடைய சுற்றுப்பயணப்படி முடிஞ்சிருக்கணும். ஆனா ஏன் முடியல? தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகக்கூடாத ஒரு சூழ்ச்சியை திமுக கரூர்ல உருவாக்குச்சு. அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? திமுகவுடைய முழுக்க முழுக்க சூழ்ச்சி. திருச்சி அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் அப்படியே நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூருடைய தலைவருடைய கூட்டம் இருக்கே, அன்னைக்குதான் நானே நம்பினேன். கலைஞர் பிறந்த ஊர். கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா 50% ஓட்டு வாங்குவாங்க யார் எம்எல்ஏ நின்னாலும். ஆனால் அந்த மாவட்டத்துல 3 மணி நேரம் ஆச்சு 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு தலைவர். அதுதான் திருவாரூர் மக்களுடைய அரவணைப்பு. அப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தலைவர் விஜய் அவர்களை அரவணைச்சு. அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும்? 32 மாவட்டத்தை நேரம் முடிச்சிருந்தா என்ன ஆகும்? போடு, பிரச்சனையை உருவாக்கு. அதை யாரு ஏற்படுத்தணும்? செந்தில் பாலாஜியை கூப்பிடு, ரவுடியை கூப்பிடு, உருவாக்கு.
3 பேர் சேர்ந்த கூட்டணி நைட்டே தெரிஞ்சிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி வேலையை செஞ்ச உடனே மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்தாரு. மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்த உடனே காலையில உதயநிதி வந்துட்டாரு. ஏன்? இதுதான் நம்ம பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா அவங்க கையில் எடுத்தாங்க. அந்த பிரச்சாரம் இன்னொரு 32 மாவட்டம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய எழுச்சிகள். ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு என்ன தெரியுமா? தலைவரை டச் பண்ணிட்டாங்க. அந்த கரூர் மக்கள் ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட மனசு திட்டல. இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி. உதயநிதி அவர்களே, மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, செந்தில் பாலாஜி அவர்களே, உங்களுடைய 3 பேர் கூட்டணியோடைய சூழ்ச்சி கரூர் மக்களே தூக்கி எறிஞ்சாங்க 30 நாள்ல. அது மிகப்பெரிய பேரன்பா தமிழக மக்கத்துல மாறியது. இந்த திமுக இந்த மாதிரி ஒரு படுபாவித்தனத்தை செஞ்சிருச்சே. பெண்கள் மக்கத்துல மிகப்பெரிய எழுச்சி, ஒரு அன்பு, ஒரு ஆதரவு எங்கிருந்து உருவாச்சுன்னா கரூர்ல இருந்து உருவாச்சு. உங்க சூழ்ச்சியை தூக்கி எறியலாம். ஐயோ அவங்க சூழ்ச்சி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாட்டாங்க. இந்த கரூர் முடிஞ்ச உடனே எஸ்ஓபின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க, ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கூட கிடையாது. இந்த சட்டம் என்னத்துமா சொல்லுது? நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் பர்மிஷன் வாங்கணும்னா 30 நாளுக்கு முன்னாடி காவல்துறையிட பர்மிஷன் வாங்கணுமா. அதுக்கப்புறம் சட்டம் என்னத்துமா சொல்லுது? நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தான் மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பான். நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் நேத்து பெண்கள் பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்துனீங்களே, நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் லாரியிலையும் வடமாநில தொழிலாளர்களையும் கவர்மெண்ட் பஸ்லயும் கூட்டிட்டு வந்தீங்க. எங்களோட கூட்டம் 10,000 பேர்னா 1,00,000 பேர் வராங்க. அப்ப மக்கள் பாதுகாப்புக்கு யாரு பொறுப்பு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெட்டாலியன்ஸ் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருக்கு. எதுக்கு? மக்கள் பாதுகாப்புக்கு தான் தமிழக அரசு, தமிழக போலீஸ். வேற எதுக்கு? இப்ப லேட்டஸ்டா எஸ்சிபி என்கொயரியில எஸ்பி சொல்றாரு 7:45 மணி வரைக்கும் அவருக்கே தகவல் வரலையா. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க? நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா. ஒரு எஸ்பிக்கே தகவல் வரும் பொழுது டிவிக்கு எப்படி தகவல் வரும்? இது கூட உங்களுக்கு தெரியல. அப்ப தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு தான் இந்த கரூரை உருவாக்குனது. அதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, திமுகக்கு தமிழக பெண்களுக்கு தெரியும் இந்த படுபாவிங்க இந்த பழிய செஞ்சுட்டாங்களே இவங்களோட அரசியலுக்காக. அங்கிருந்து எந்திரிச்சு வந்தார் ஈரோடு. வரப்போறாரு, அடுத்த வாரத்துல இருந்து வரப்போறாரு தமிழகம் முழுவதும். இப்ப தெரியும் உங்களுக்கு. நிப்பாட்ட முடியாது, உங்க சூழ்ச்சி நிப்பாட்ட முடியாது, உங்க எஸ்ஓபி நிப்பாட்ட முடியாது. இமீடியட்டா நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறோம். இந்த ஜனநாயக படுகொலைக்கான எஸ்ஓபி கேட்டு நாங்க போறோம். அப்ப தலைவரை நிப்பாட்டணும், தலைவரை முடக்கணும். இவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னா, ஐயா உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் மூவி வச்சு ஒரு மூவி எடுப்பாரு. ஹிந்தி டெல்லி தான் தமிழ்நாடா சரி அப்படின்னு கேட்பாங்க. ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே படக்குழுவை பொங்கல் விழாவுக்கு அப்படியே அனுப்பிச்சு விடுவாங்க பேக் பண்ணி. எங்க பொங்கல் விழால ஹிந்தியில கொண்டாடிட்டு இருப்பாங்க. அங்க போய் அந்த படக்குழு உதயநிதி அவர்கள் தெரியாம போகுமா? ரெட்ஜ நிறுவனத்தோட தெரியாம போகுமா? அப்ப எந்த விதத்துல சிறுபான்மை மக்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க? இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா, ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிப்பாங்களாம். நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கணுமா, ஆனா நம்ம பி டீமா. இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும், பகுதி செயலாளர்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள் புரிஞ்சுக்கணும். நீ பிஜேபியோட எதிரி இருந்தா பிஜேபி மூவியை நிப்பாட்டி இருப்பாங்க. நீ தான் பின்னாடி வழியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிய உட்காந்துக்கிட்டு. இந்த நடிப்பு தெரியாதா? இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களே புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுடைய சூழ்ச்சி வரலாறு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இலவசம் கொடுக்கிறோம். ஒரு கோட்டர் இப்பதான் கேட்டேன், எவ்வளவு விலைன்னு கேட்டேன். அதுல 4 மாவட்ட செயலருக்கு எவ்வளவுன்னு தெரியல. நான் கேட்டவொன்னு இப்பதான் நம்ம பசங்க கேட்டு வந்தவொடனே சொன்னாங்க, அண்ணன் ஒரு கோட்டர் 160 ரூபாண்ணே அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, சென்னை முழுதும் கஞ்சாவுடைய சேல்ஸ் தெருக்கு இருக்கு. 4 அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் முதல் கொண்டு. அதுல முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு சொல்றாரு, இல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபியோட துணை வேணும். அது கடல் வழியா வருதான். அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கான். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல தான் இருக்கு.
உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன் கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணும் பண்ணல. கேட்டா ஒரு மீட்டிங் போட்டு கஞ்சா சேல்ஸ் இல்லைன்னு இங்க இருக்க மாசு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு அமைச்சர், அதுல வேற உட்கார்ந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எதுக்கு நீங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க? கஞ்சாவே தமிழ்நாட்டுல இல்லையா? வாயில தான் இதுக்கு மேல பேசுனீங்க. நான் சொல்லிட்டேன், இன்னும் வாயில கெட்ட வார்த்தை மட்டும் தான் எனக்கு வரல. என்ன ஒரு அநியாயம்! 15 வயசு பையன், 16 வயசு பையன் கஞ்சாவை ஸ்கூல்ல சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தாயும் மரண வாக்குமூலத்துல ஒவ்வொரு நாள் நின்று இருக்காங்க. 60,000 கோடி ரூபாய் நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. 160 ரூபாய் 30 நாள் குடிச்சா 4,500, 4,800, 5,000 ரூபாய் புடுங்கிட்டு இருக்கீங்க. டாஸ்மாக் மூலியமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் புடுங்கிறத தமிழக பெண்களுடைய பாதுகாப்பா? நான் கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, ஒரு கோட்டை 160 ரூபாய்க்கு வித்து 30 நாள் குடிச்சு 5,000 ரூபாய் புடுங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் தாய்மார்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பா? ஒவ்வொரு ஆணும் குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுல பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த குடியோட பிரச்சனை என்னன்னு விவாதிச்சிருக்கீங்களா? உங்க அமைச்சரவை போட்டு விவாதிச்சிருக்கீங்களா? என்னைக்கு விவாதிச்சிருக்கீங்க? நிர்வாக மாற்றம் ஏன் வேணும் தெரியுமா? இதுக்குதான் வேணும். 60,000 கோடி டாஸ்மாக் சேல்ஸ் கம்மி பண்ணணும். கஞ்சாவை தூக்கி எறியணும். எங்க தலைவர் இதை செய்வார். இதுவரைக்கும் காவல்துறை திமுக காவல்துறையா இருக்கு, அதிமுக காவல்துறையா இருக்கு. முதல் முறையா எங்க தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழக மக்களுடைய காவல்துறையா மாற்றுவார். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை நேர்மையான காவல்துறையாக மாறும். அந்த காவல்துறை கஞ்சாவை ஒழிக்கும். அந்த காவல்துறை டாஸ்மார்க்கை ஒழிக்கும். எல்லா மக்களுக்கும், முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு நாளைக்கு கோட்டரை சேல்ஸ் பண்ணிட்டு முதலமைச்சர்களை தவற நினைக்காதீங்க. இன்றையிலிருந்து நீங்கள் கோட்டர் முதலமைச்சர் தான் உங்களை கூப்பிடணும். உங்க பேரு கோட்டர் முதலமைச்சர். 60,000 கோடி ரூபாய் வித்த முதலமைச்சர். ஆனால் பெண்கள் பாதுகாப்புன்னு மாநாடு நடத்துறீங்க. அக்கா கனிமொழி அக்கா அவர்களே, 21 டாஸ்மார்க்கோட சேல்ஸ் இருந்துச்சு 30,000 கோடி. உங்க அண்ணன் முதலமைச்சரா இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன சேல்ஸ்? என்ன 55,000 கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. இதுதான் பெண்கள் பாதுகாப்பா? இதுக்கு ஒரு மாநாடா? திருவண்ணாமலையில ஒரு மாநாடு, தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு, இன்னும் 10 மாநாடு நடத்துங்க. காசு கொடுத்து கூட்டிட்டு வாங்க, பெண்கள் வருவாங்க. ஆனால் நீங்க கூட்டிட்டு வந்த பெண்களே உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுங்க, இல்ல அடுத்த மாசம் கரெக்டா நோட்டிபிகேஷன் முன்னாடி இல்ல நாங்க 2,000 ரூபாய் மாத்த போறோம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வேணா மாத்தட்டும், நம்ம அண்ணன் அதுக்கு மேலுமே கொடுப்பாரு உங்களுக்கு. அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்க அமைச்சர்கள் சேகர் பாபு, அங்க இருக்க செந்தில் பாலாஜி, அங்க இருக்க கே சாரு, இவங்கெல்லாம் பெரிய தேர்தல் விற்பனர்கள். என்ன விற்பனர்கள்? மொத்தமா நம்ம காசே கொள்ளையடிச்சாங்களாம். அந்த கொள்ளையடிச்ச காசை பூத்துல உள்ள ஒவ்வொருத்தர் கரெக்டா 2,000 ரூபாய் கொடுப்பாங்களாம். அப்பா, எவ்வளோ பெரிய தேர்தல்ல மிகப்பெரிய அறிவாளிகள் இவங்கெல்லாம். இவங்களை வேணா ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க டிவி கேல மாவட்ட செயலர் பேர் சொல்லுங்க, அங்க நேரு இருக்காரு, இங்க வேலு இருக்காரு. எல்லாம் திருட்டு பசங்கடா நீங்க, எல்லாம் திருட்டு பசங்க நீங்க. வேலு எல்லாம் திருட்டு பசங்க நீங்க. மாவட்ட செயலர் ஒரு குறை சொல்லு பாப்போம். ஒரே ஒரு குறை. 28 வருஷமா நலத்திட்ட உதவிகள் மட்டுமே பண்ணவர் மாவட்ட செயலாளர். நீங்க சொல்லலாம் அடுக்குமொழியில் அவருக்கு பேச தெரியாது, நீங்க சொல்லலாம் அவங்க ஆட்டோல வரலாம். ஆனால் ஒரு எளிய மக்களை மாவட்ட செயலாளர் ஒரே கட்சி தலைவர், எங்கள் கட்சி தலைவர் விஜய் அவர்கள். இந்த அடுக்கு மொழியில பேசுறது, இந்த தமிழ்ல எதிரி மொழியில பேசுறதெல்லாம் பழைய காலங்க. உண்மையே பேசணும், மனசுல இருந்த உண்மையை பேசுறதான் பேச்சு. உன் பேச்செல்லாம் போயிருச்சு, பழைய காலம் அது. நீ என்ன வேணா உருட்டு. கேட்டா கொள்கை தெரியும், கொள்கை தெரியும். நான் நேத்து கூட பேசினேன், என்னப்பா கொள்கை தெரியும்? கொஞ்சம் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு பெரியாரை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லு. நான் அரசியல் விட்டே போயிடுறேன். நான் ஓப்பனா சொல்ல 2 நிமிஷம் பேச சொல்லு. பேசினா பேசுவாரு. அந்த பூத்துல மொத்தம் 350 குடும்பம். அந்த பூத்துல 2,000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு காசு வேணும்? அதுக்கு டாஸ்மார்க்ல 10,000 ரூபாய், 10 ரூபாய் கொடுங்க, அதுல இருந்து நான் எடுத்துக்குவேன். அதுல உங்களுக்கு ஃபேமிலி கட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க. செட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க. கட்டிங் மினிஸ்டர், செட்டிங் மினிஸ்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் கூட்டு கலவாணிங்க.
ஆனால் எங்களுடைய மாவட்ட செயலர் நலத்திட்ட உதவிகளை மட்டுமே செஞ்சு வந்தவங்க. நீ எதுல வேணா போ, ரோட்ல நடந்தே பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிப்பாங்க. நீ எதுல வேணா போ, ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடு, 3000 ரூபாய் கொடு, மக்கள் வாங்குவாங்க. தமிழக மக்களே, பெண்களே, ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், 2000 ரூபாய் கொடுப்பாங்க, 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்த 15-20 வருஷத்துடைய வாழ்க்கையுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது. இன்னொரு முறை திமுக வந்தால் பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. உண்மையா சொல்றேன், பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. அந்த அளவுக்கு கஞ்சா சேல்ஸ் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா கஞ்சா சேல்ஸ் திமுக எம்எல்ஏ தெரியாம நடக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு சின்ன வீடு கட்டுங்க, ஒரு செங்கல் இருக்குங்க, கவுன்சிலர் ஓடி வந்துருவார். அது என்ன எனக்கு தெரியாம எப்படி வீடு கட்டுவீங்க கேக்குறாங்களா இல்லையா? ஒரு சின்ன வீடு. திமுக கவுன்சிலர் பத்தி நான் சொல்றேன், எனக்கு தெரியும் அந்த கட்சியை பத்தி. எம்ஜிஆருக்கு அப்புறம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது எப்படி வீடு கட்டுறீங்க? அது எப்படி வந்து நீங்க பிளாட் கட்டுறீங்க? அது எப்படி வந்து ரோடு போடலாம்? கான்ட்ராக்டர் 2% கொடு, ஐயா அமைச்சர் கொடுக்கணும், அமைச்சர் முதலமைச்சர் கொடுக்கணும், இப்படியே போயிட்டு இருக்கு வரிசையா. நீங்க மதுரையில மேயரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் ஹஸ்பண்ட. ஏன் தெரியுமா அரெஸ்ட் பண்ணாங்க? நேருக்கே தெரியல, என்னடா நமக்கு தெரியாமல 200 கோடி ரூபாய் அடிச்சிருச்சு, நம்ம கலெக்ஷன் வரலையே, நம்ம கட்டிங் வரலையே, அப்ப தூக்கி அந்தமா போடு. ஏதோ மதுரையில மட்டும்தான் கரப்ஷன் நடந்துட்டு இருக்கான், சென்னையில வந்து கரப்ஷனே நடக்கலையா. நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் கதறாங்க, போராடுறாங்க, தூக்கி எறிறாங்க, நட்டோட்ல நிக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லுவாரு? ஐயோ பாவம், தூய்மை பணியாளர்கள்லாம் என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா. என்ன நடிவு பாத்தீங்களா? ஆனா அந்த அக்காவை தங்கை தூக்கி போட்டு கூலி படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய எமோஷன். எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நடிப்பு, ஆளுங்கட்சியான ஒரு மிதி, இவ்வளவுதான். அப்ப இந்த சென்னை ஏன் பிடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? எப்பயுமே சென்னையில 16 தொகுதி தமிழ்நாடு முழுசு நாங்க ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2011 எலெக்ஷன் ரிசல்ட் நான் சொல்றேன். எக்மோர் தொகுதியில பருதி எழுதி உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பாவும் ஒரு பெரிய அரசியல்வாதி. அன்னைக்கு சிஎம்டியை கண்ட்ரோல் பண்ண ஒரு மினிஸ்டர், அவர் உங்களுக்கு தெரியும். 15-20 கோடி ரூபாய் அப்ப செலவு பண்ணார். அதை எதிர்த்து ஜெயிச்சவர் தேசிய முற்போக்கு கழகத்தோட விஜயகாந்த் அண்ணன் கட்சியோடைய ஒரு சைக்கிள், சாதாரண சைக்கிள் ஷாப் வச்சிட்டு இருந்தவர். எப்படி அன்னைக்கு பணம் தூக்கி எறியப்பட்டதோ, அன்னைக்கு 2014 எல்லா ஆட்சியும் இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர், ஸ்டேட், பஞ்சாயத்து எல்லாமே கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனா 2014 தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். ஏன்னா மக்களுக்கு தெரியும், ஒரு உண்மையான தலைவர் வேணும். அன்னைக்கு தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டார், இல்ல தனியா, அது என்ன உடனே 4 நாள் டிபேட். அது எப்படிங்க தனியா போய் ஜெயிப்பாரு? இதே தாண்டா 2014 ஜெயலலிதா பார்த்து சொன்னீங்க. அந்த அம்மா ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க. அந்த அம்மா என்னங்க 4 பொதுக்கூட்டத்துக்கு வந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன், நீங்க 10 பேர் சேர்ந்துக்கலாம், ஆனால் ஒரு தலைமையோடைய முகம் வேண்டும். நீங்க எந்த கூட்டணி வேணா சேர்ந்துக்கலாம், டெல்லியை கூப்பிட்டுக்கோங்க, இங்க கூப்பிட்டுக்கோங்க, அங்க கூப்பிட்டுக்கோங்க, பழைய மினிஸ்டர் கூப்பிட்டுக்கோங்க, முதலமைச்சர் கூப்பிட்டுக்கோங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் ஒரு தலைமை வேண்டும். தலைமை இல்லாத எந்த கூட்டணி மக்கள் ஆதரிச்சத வரலாறே கிடையாது. எம்ஜிஆரை விரும்பினது அவருடைய தலைமைக்கு. தலைவர் சொல்லக்கூடிய 234 கேண்டிடேட்டும் அவருடைய முகம். அவர் முதலமைச்சரா வரணும் தான் ஓட்டு போட போறாங்க. இங்க இவர் வரணும் அவர் வரணும் கிடையாது. தமிழக மக்கள் ரெடி ஆயிட்டாங்க, நீங்கள் உறுதியாக. சென்னையில தான் அதிகமான கஞ்சா சேல்ஸ், ஆனா இங்க இருக்க ஹெல்த் மினிஸ்டர் சொல்லுவாரு ஒண்ணுமே நடக்கல. அப்ப எந்த அளவுக்கு செய்தியை அவங்க மறைக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை என்ன தெரியுங்களா? செய்தித்துறையை வச்சுக்கிட்டு எல்லா செய்தி சேனலும் வாங்கிட்டாங்க, யூடியூப் எல்லாம் வாங்கிட்டாங்க. நீங்க எதை பாக்குறீங்களோ நம்ம நினைச்சுக்கோ, நமக்கே ஒரு பிரச்சனை வந்துடும். ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே. தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்க. தலைவர் பேசுறது 5 கோடி பேருக்கு ரீச் ஆகுது. நான் அன்னைக்கே சொன்னேன், முதலமைச்சர் மொழிபோர் தியாகிகளை பத்தி பேச போறாரு, யூடியூப்பை பாருங்கன்னு. நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்னது 600 பேர், அன்னைக்கு பார்த்துட்டு 320 பேர். அவ்வளவுதான் மக்களுடைய கமிட்மெண்ட். அவ்வளவுதான். ஒரு முதலமைச்சர் பேசுனா கமிட்மெண்ட் இல்ல, யாரும் பார்க்கறது தயாரா கிடையாது. ஆனால் ஒரு பெரிய பிம்பம், இது பெரிய கூட்டணி, இந்த கூட்டணி யாராலும் உடைக்க முடியாது. இல்லை, 3 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. 3 முறை வரலாற்றில் வாய்ப்பை உருவாக்கிய கட்சிகள் அடுத்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது வரலாறு. இந்த வரலாறு புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வரலாறு சொல்லிடுறேன், எந்த காலத்திலையும் திமுக 2வது முறை ஜெயிச்சதே கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். கலைஞர் ஐயாவுக்கும் சரி,
அவர் இருக்கும்போது சரி ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்படி ஸ்டாலின் ஐயா வந்து சந்தோஷமா ஆப்போசிட்ல யாருமே இல்ல, நம்ம பசங்க கொஞ்ச நாளா வந்து 2 நாளா வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வேண்டாம். ஃபைனல்ஸ் வந்துட்டோம். டிவிகே டிஎம்கே தெளிவாயிடணும். நம்ம யார் கூட சண்டை போடணும்னு தெளிவாயிடணும். அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கவங்களோட சண்டை போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட். ஆளாளுக்கு என்ன பேசிட்டே போட்டோம். ஒன்லி நம்ம டார்கெட் தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே, வேற எந்த டார்கெட்டும் கிடையாது. நம்ம சும்மா போய் நம்ம சோசியல் மீடியா வாரியா சொல்லி அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இவங்க பதில் கொடுத்துட்டு அவங்க ஒரு 4 வருஷமா காணோம், எங்க இருக்காங்கன்னே தெரியல, சோசியல் மீடியால எங்க இருக்காங்கன்னே தெரியல. நம்ம பதில் கொடுத்து தேவையில்லாம எதுக்கு லைம் லைட் கொண்டு வரணும்? ஏடிஎம்கே ஆல்ரெடி காணாம போயிடுச்சு. ஏடிஎம்கே தலைமை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த தலைமை உருவாக்கக்கூடிய 10 பேரை நம்ம நம்பி நம்ம திட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. அப்ப நம்ம சோசியல் மீடியா வாரியர்ஸ் தோழர்கள் ஒண்ணு சொல்றேன், ஃபோக்கஸ் டிஎம்கே. அவன் நம்ம 2 பேர் சண்டை போட்டுட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கான். கிடையாது, நம்மளுடைய ஃபோக்கஸ் டிஎம்கே. அவங்களுடைய தவறு ஒவ்வொரு தறியிலும் இன்னைக்கு கஞ்சா சேல்ஸ் யார் மூலம் எந்த ஆட்சியில் நடக்குது? இந்த ஆட்சியில் நடக்குது. எந்த ஆட்சியில் ஊழல் நடந்துட்டு இருக்கு? இந்த ஆட்சியில் நடந்து. 2026 திமுகவை தூக்கி எறியக்கூடிய நாள். நமக்கு தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் வந்து பகை கிடையாது. இந்த நிர்வாகத்தை தூக்கி எறியணும், ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும். தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை எப்படி காமராஜர் நேர்மையாக உருவாக்கினாரோ, எப்படி அண்ணா ஒரு கொள்கை ரீதியான ஆட்சியை உருவாக்கினாரோ, அதற்கப்புறம் நம்ம தலைவர் அதை உருவாக்குவார் என்கிறதை நம்ம நம்புவோம், உறுதியா நம்புவோம். அதுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், நீங்க நம்பாதீங்க. காமராஜரையே வந்து சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னவங்க பாவம் 2 வேட்டி வச்சிருந்தார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விதத்துல நம்ம மேல வந்து பழிகள் சொல்லும், தலைவர் அட்டாக் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன விட்டு வைக்க மாட்டாங்க. எப்பெல்லாம் ஸ்டேஜ் விட்டாருங்கன்னா அப்பெல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாம் தான் வரலாற்றை உருவாக்க போகிறோம், நாம் தான் ஜெயிக்க போறோம். தலைவர் மே மாசம் 10ஆம் தேதிக்குள்ள முதலமைச்சர் ஆவார். இதை உறுதியேற்போம். யுத்தம் என்பது நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, ஜெயிக்கணும், அவ்வளவுதான். யுத்தத்துக்குள்ள வந்துட்டோம், நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் நம்ம செய்வோம். அப்புறம் பொதுவாகவே நான் வந்து பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் 15 வயசுலயே வந்து தலைவராக கொண்டு பயணிச்சேன். இப்போ ஒரு 2 நாளா விமர்சனம். நம்ம விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்ல, ஜனநாயக ரீதியா பதில் சொல்லணும்ல. நம்ம எவருக்கும் பயந்தவங்க கிடையாது, ஏன்னா இங்க நேர்மை இங்க இருக்கு. நேற்று பேசும்போது என்னோட எக்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன், 20 பேரு விசிகேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து, தலைவர் அண்ணன் திருமாவளவன் தகவல் கொடுத்து, விசிகே அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் கட்சியையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாருன்னு நான் சொன்னேன். சொல்ல வந்தது அதுதான். அப்ப பாதிலே கட் ஆயிடுச்சு. அதை நான் எக்ஸ்லே போட்டுட்டேன். உடனே திமுக உள்ள புந்துட்டாங்க. அண்ணன் திருமாவளவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளான். நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன், என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். என்றைக்கும் ஆதவர்ஜுனா நன்றியை மறந்தது கிடையாது, யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. இதை நான் பதிவு பண்ணுகிறேன். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் சண்முகம் அண்ணன், அதே மாதிரி KP பாலகிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். இவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. கொள்கை அளவில் அரசியல் வேறுபாடு இருக்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் அண்ணன் திருமாவளவனுடைய பயணம், அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அரசியல் வேறுபாடு இருக்கு. என்ன அரசியல் வேறுபாடு? இன்றைக்கு என்ன பிரச்சனை? டிவி கேக்கும் பிசி கேக்கும் என்ன பிரச்சனை? அரசியல் ரீதியாக ஒன்றும் கிடையாது. ஆனால் 4.5 வருடம் அண்ணன் திருமாவளவர்களுக்கான மரியாதை என்ன? இந்த ஆட்சியில் என்ன வாரியங்கள் கொடுக்கப்பட்டது விசிகேக்கு? அதற்கப்புறம் வேங்கவேல் பிரச்சனை ஆகட்டும், வடகாடு பிரச்சனை ஆகட்டும், மதுரையில் கொடிகம்பம் ஏற்றும் போது அரசு பண்ணதாகட்டும், என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது? அது ஒரு உணர்வுள்ள மாணவராக நான் கேட்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அதனால திமுகவுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்க வந்து கரெக்டா விட கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய என்னுடைய மனசு அவருக்கு தெரியும், அவருடைய மனசு எனக்கு தெரியும். எங்க 2 பேத்துக்குள்ள எந்த காலத்திலும் பிளவு வருவதற்கு வாய்ப்பு வரதே இல்லை. ஏனென்றால் அவர் எனக்கு ஆசான், நான் அவருக்கு மாணவன். இதை எப்பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சோ
நம்ம யுத்தத்துக்கு ரெடியாகும். தலைவர் அவர்கள், நான் திருப்பியும் சொல்றேன், எப்படி என்டிஆர் கட்சி ஆரம்பிச்சு இந்த வேட்பாளர் யாரு அந்த வேட்பாளர் யாரெல்லாம் மக்கள் கேட்கல, ஜெயிக்க வச்சுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஆந்திரால எப்படி என்டிஆர் வரலாற்றை உருவாக்கினாரோ அதுக்கான தேர்தல் தான் இது. நீங்க பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நிறைய பயப்படுத்துவாங்க, அவரு ரவுடிசோ, இவர் பணம் வச்சிருக்காங்க, அந்த பணம் போலும் ஒண்ணுமே கிடையாது. மக்கள் முடிவு பண்ணா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. 2026 மட்டுமல்ல, 2026, 31, 36 போயிட்டே இருப்போம். நம்ம அதுக்கான பணிகளை நம்ம செய்வோம். நன்றி, வணக்கம்.